மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்கப்பல்லக்கில் பவனி வருவாங்க. இன்னைக்கு மாசி வீதிகளில் வலம் வராம நேரா கோவிலுக்கு தெற்கே இருக்க வில்லாபுரம் கிராமத்துக்கு சென்று பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளுவாங்க. அது என்ன பாவக்காய் மண்டபம், வில்லாபுரத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவில் முதல் 3 நாட்கள் கோவிலுக்குள் இருக்கும் மண்டபங்களில் அம்மையப்பர் எழுந்தருளி காட்சி தருவாங்க. கோவிலுக்கு வெளியே செல்லும் வகையில் அமைந்த 4 மண்டகப்படிகளில் முதல் மண்டகப்படியாய் இந்த பாவக்காய் மண்டபம் திகழ்கிறது. அம்மையும் அப்பனும் காலை முதல் மாலை வரை இங்கே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. பழைய காலங்களில் வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தனால வில்வபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்குல மருவி வில்லாபுரம் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலைகளை நாள்தோறும் வழங்கி இறை தொண்டு புரிந்து வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கோவிலோட தெற்கு கோபுரத்தை எழுப்புவதற்காக இங்கே மண்ணெடுத்து கண்மாய் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. கோவில் பணிக்கு ஒத்துழைத்த இந்த மக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், எங்கள் மண்டபத்துக்கு இறைவனும் இறைவியும் வந்திருந்து அருள் புரிய வேண்டும் என கூறினர் அம்மக்கள். 400 ஆண்டுகால பழமை என்று சொல்லப்படுகிற இந்த மண்டபத்தில் இன்று வரையிலும் இந்த பாரம்பரியம் தொடர்கின்றது. அந்த காலத்துல இந்த பகுதியில பாகற்காய் விளைச்சல் ரொம்ப அதிகம். இங்கே வர இறைவனுக்கு பாகற்காய் படைத்து வழிபட்டனர். இன்னைக்கும் இது தொடர்கின்றது. உடம்புக்கு மருந்தாகவும் உணவாகவும் இருக்கின்ற இந்த பாகற்காயை வைத்து வழிபடுவதால் இதற்கு பாவக்காய் மண்டபம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்தது, இன்றைய நாளில் சிவபெருமான் மருந்தீசராக வருகிறார். அவரை இந்த நாளில் வழிபட்டால் நம் மனநோய் உடல் நோய் அகலும் என்பது ஐதீகம். பசியும் பிணியும் பகையும் நீங்க பாவக்காய் மண்டபத்துக்கு வாங்க. மதுரை சொக்கன் மருந்தீஸ்வரராய் இன்னைக்கு அருள் புரிகிறார்.